கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்கள் ஒரு கப்பல் கம்பெனியை துவங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். முதலில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை நிறுவுகிறார். அதன் செயலாளராக இருந்து அந்த நிறுவனத்தின் சார்பில் கப்பல் வாங்க வேண்டும் என்கிற முயற்சியில ஈடுபடுகிறார். பம்பாய் நகருக்கு செல்லுகிறார். மும்பையில தங்கி தன்னுடைய நிறுவனத்திற்கு வேண்டிய பங்குதாரர்களை சேர்க்கிறார். அந்த நிலையில வீட்டில் இருந்த தந்தி ஒன்று வருகிறது. வீட்டிலிருந்து ஒரு தந்தி வருகிறது. வ.உ.சி. அவர்களினுடைய ஒரே மகன் உலகநாதன் நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுவதாகவும், மனைவி எந்த நேரத்திலும் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பிரசவ வழியில இருப்பதாகவும், அதனால் உடனே புறப்பட்டு வரவும் என்று தந்தியில குறிப்பிடப்பட்டிருந்திருக்கிறது. அதற்கு வ.உ.சி. அவர்கள், என்னுடைய மகனையும் மனைவியையும் எல்லாம் வல்ல அந்த பேராற்றல் காப்பாற்றி விடுவார், என்னை விட அந்த பேராற்றல் அந்த இறைவன் சக்தி வாய்ந்தவன் என்று தபால் எழுதுகிறார். சில மாதங்கள் கழிகிறது. வ.உ.சி. அவர்கள் ஊர் திரும்புகிறார். சட்டென நினைத்த மாத்திரத்தில் வருவதற்கு அன்றைக்கு அவ்வளவு பெரிய போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன தோன்றும்? மனைவிக்கு ஒரு பக்கம் பிரசவ வலி, இன்னொரு பக்கம் இருக்கிற மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். எப்படி அந்த சூழலில கப்பல் குறித்த சிந்தனை? அந்நியனுக்கு மட்டுமா கப்பல்? எனக்கும் என் தேசத்திலும் கப்பல் இருக்கிறது, அதை வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது, நிரூபிக்க வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம். என்னவானாலும் சரி. சில மாதங்கள் கழித்து வ.உ.சி. அவர்கள் ஊர் திரும்புகிறார்கள். மன உறுதியோடு இருந்து ஒரு கப்பலை வாங்கி அதனோடு ஊர் வந்து சேருகிறார். அதான விஷயம். அவர் வருகிற போது மகனும் பிழைத்து மனைவியும் சுகப்பிரசவமாக இருந்திருக்கிறார்கள். வ.உ.சி. அவர்களினுடைய நாட்டுப்பற்றும் அந்த உறுதியான மனத்திடமும் அவருக்குள்ளே இருந்ததை கண்ட அந்த ஊர் மக்கள் எவ்வளவு பிரமிப்படைந்திருப்பார்கள் என்று நாம் சொல்ல வேண்டுமா என்ன? வெள்ளையர்களால் சிறையில செக்கிழுத்த போதும் கலங்காதிருந்தவர் வ.உ.சி. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில வெற்றி பெற மன உறுதி அவசியம். தொழில நஷ்டம் கஷ்டம் வருகிற போது கலங்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? சாதாரண விஷயத்திற்கெல்லாம், சின்ன விஷயத்திற்கெல்லாம் நிலைகுலந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோமோ? என்ன தோன்றுகிறது? பல விஷயங்கள் சட்டென சில காரியங்களுக்காக நடந்து விடுவதை எல்லாம் பார்க்கிற பொழுது என்ன தைரியத்தோடு இவர்கள் வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள். பேசாமல் இல்லை, மனதில உறுதியோடு போராடியவர்கள் தான் இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். போராட்டமும் துன்பமும் இல்லாவிட்டால் வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்க முடியாது என்கிற சிந்தனை நமக்குள் எழ வேண்டும். வெயிலில இருப்பவருக்கு தானே நிழலினுடைய அருமை தெரியும். அப்போ கஷ்டங்கள், போராட்டங்கள், இடர்பாடுகள் வருகிற பொழுது நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அதை வெயில். அப்ப இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நிழல் தேட வேண்டும். அப்ப தேட வேண்டும் இல்லையா? அதை விட்டு வாழ்க்கையை விட்டு நான் ஓடி போவேன் என்றார். அது என்ன வாழ்க்கை? அதற்காகவா பிறப்பு? எது வந்தாலும் சரி, மன உறுதியோடு போராடியவர்கள் நம் முன்னே இன்றைக்கு தேச தலைவர்களாக நிற்கிறார்கள்.